இன்னைக்கு சோஷியல் மீடியால ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது ஜாய் கிறிஸ்டல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய மேரேஜ் தான். மாப்பிள்ளை கோலத்துல மாதம்பட்டி ரங்கராஜும், மணப்பெண் கோலத்துல ஜாய் கிறிஸ்டல்லாவும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு குங்குமம் வைக்கிற மாதிரியும் மன கோலத்தில் அவங்க இருக்கிற ஃபோட்டோஸும் தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஜாய் கிறிஸ்டல்லா யார் அப்படின்னா ஒரு காஸ்டியூம் டிசைனர். இவங்க செலிப்ரிட்டிஸுக்கு ஸ்டைலிஸ்டாகவும் இருந்துட்டுருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜனை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் மெஹந்தி சர்க்கஸ், பெண்குயின் அப்படின்ற படங்களில் நடிச்சிருந்தாலுமே அவருடைய சமையல் கலையில் கை தேர்ந்தவர். அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாருமே இவருடைய சாப்பாடு தான், இவருடைய சமையல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர் சமையல் கலைஞராக வந்து கொடிக்கட்டு பறந்துட்டு இருக்காரு. அதுலேயும் குறிப்பாக குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் வந்து நடுவராக வந்தார். அதுக்கப்புறம் இப்போது சீசன் 6ல் கூட அவர் தொடர்ந்து நடுவராக தான் இருந்துகிட்ருக்காரு. இப்போது ஜாய் கிறிஸ்டல்லா சோஷியல் மீடியாவில் போட்ட ஃபோட்டோ தான் வைரலாக போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் பல பேர் வந்து ஷாக்கிங்கில் இருந்தாலும் பல பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ப்ரொஃபைல்லையும் ஒய்ஃப் ஆஃப் ரங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட February 14 வேலண்டைன்ஸ் டேக்கு கூட ஜாய் கிறிஸ்டல்லா அவங்களுடைய ஸ்டோரியில் பல ஃபோட்டோஸ் வந்து போட்டிருந்தாங்க. ரங்கராஜ் கூட இருக்கிறது மாதிரி ரங்கராஜ் தான் அவர் உங்களுடைய லைஃப் அப்படின்றதும் லைஃப் பார்ட்னர் அப்படின்றதையும் பல விதமான ஸ்டோரிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்போவே வந்து அரசல் புரசலாக எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் அவங்க பல விதத்தில் சர்ச்சைகள் வந்ததுனால அந்த ஃபோட்டோஸை நீக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இது ரூமராக தான் இருக்கும், காதல் சர்ச்சையாக தான் இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா ஜாய் கிறிஸ்டல்லாவும் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க தான். 2018ஆம் ஆண்டு ஃபெட்ரிக் அப்படின்றவங்க கூட மேரேஜ் ஆகிருக்கு. அவங்க 2 பேருக்குமே இப்போது டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்ருதி அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க ஒரு லாயர், 2 பசங்களும் அவங்களுக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசப்பட்டது. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜனுக்கும் ஸ்ருதி ரங்கராஜனுக்கும் மேரேஜ் நடந்து அவங்களுக்கு குழந்தைகள் இருந்த போதிலும் டிவோர்ஸ் ஆன மாதிரி எந்த தகவலும் இல்லை. அதை மறுக்கிற மாதிரி தான் ஸ்ருதி ரங்கராஜனும் ஆஃப்டர் ஜாய் கிறிஸ்டல்லாவோட ஸ்டோரிக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரங்கராஜனுடைய ஒய்ஃப் தான் நான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் கூட இது வரைக்கும் எந்த ப்ரொஃபைல்லையும் சேஞ்ச் பண்ணவும் இல்லை. அவங்க ஃபேமிலியாக இருக்கிற ஃபோட்டோஸ் தான் இப்போவும் இருந்துகிட்ருக்கு. அப்போது இது வரைக்கும் ரசிகர்களுக்கு என்ன டவுட்னா இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆகாமலே இவங்க ஜாய் கிறிஸ்டல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா மாதம்பட்டி அப்படின்ற டவுட்டு தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ ஜாய் கிறிஸ்டல்லா போட்ட ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்றது உண்மை அப்படின்றதையும் எடுத்து காட்டுது. ஆனால் இதுக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டே அப்போ அவங்க ஸ்டோரி போட்டப்போ ரங்கராஜன் கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது என்னுடைய பர்சனல், நான் எப்போ சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுதோ அப்போ நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் எந்த விதத்துலையும் வந்து இதை பற்றி பேசவே இல்லை. ஜாய் கிறிஸ்டல்லா அதுக்கு பிறகும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இன்றைய தினத்தில் அவங்க போட்டிருந்த ஒரு போஸ்ட் வி ஆர் பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுவும் 6 months நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த 2025க்குள்ளாடி எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கல்யாண கோலத்தில் இருக்கிற ஃபோட்டோஸையும் போட்டு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் இருந்து ரங்கராஜனுக்கு காஸ்டியூம் டிசைனராக இருந்த ஜாய் கிறிஸ்டல்லா இப்போ வந்து அவருக்கு மனைவியாகவே ஆயிருக்காங்க. பல ரசிகர்கள் இன்னும் குழப்பத்தில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் உண்மையிலே கல்யாணம் அடைஞ்சா ஸ்ருதியோட நிலைமை என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்விகள் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான தெளிவான விளக்கம் கண்டிப்பாக ஜாய் கிறிஸ்டல்லா இல்லைனா ஸ்ருதி பேசினா தான் உண்டு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.